மே 27 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 5 முதல் 11 வரை. இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மாற்றி யோசி என்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார்: மனிதனுடைய மனநிலை தேக்கு மரம் போன்றது. ஏனென்றால் இந்த மரத்தின் இயல்பு வருடங்கள் ஆக ஆக பலன் அதிகம். அதுபோல எவனொருவன் சிந்தித்து சிந்தித்து முடிவெடுக்கின்றானோ அவன் செயலில் பலம் வாய்ந்தவனாக காட்சியளிக்கின்றான். எப்போதுமே சிந்தித்து அதனை மாற்று வழியில் அமைத்து கொள்ளவே இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்று சொல்லலாம். தன் சாவை எடுத்துரைத்து இனி தூய ஆவியின் துணையோடு பணி செய்ய போவதாக புதிய சிந்தனையை கற்றுக் கொடுக்கின்றார் இயேசு. மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை மக்கள் மத்தியில் விதைக்கிறார். யார் பெரியவர்? ஏன் புதுமைகள் எங்களால் செய்ய இயலவில்லை? அதிக ஓய்வெடுப்பது, அடித்தள மக்கள் மீது கருணை காட்டாமை, இதனை கண்டு இயேசு இன்னும் சிறிது காலம்தான் அவரின் உடனிருப்பு இருக்கும் என்பதை அறிந்திருந்தார். சீடர்கள் தாங்களாகவே முன்வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையை அவர் மறைமுகமாக மாற்றி யோசிக்க சீடர்கள் மத்தியில் தூண்டுகின்றார். இன்று நம் சமுதாயத்தில் நடக்கின்ற செயல்களை நாம் மாற்றி யோசிக்க முயல்கின்றோமா? கடவுள் நமக்கு அருளிய சோதனைகளை நாம் சாதனைகளாக மாற்றி யோசிக்கின்றோமா? நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். தூய ஆவியின் ஆற்றல் இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற ஒவ்வொரு மனிதரையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் தனித்தன்மை வாய்ந்தது விவிலியம். ஏன் அதற்கு இத்தனை தனித்தன்மை? அது வெறும் இஸ்ரேல் மக்களின் இறை அனுபவமே. இன்றளவும் தூய ஆவி இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆம், அந்த இறை வார்த்தை எத்தனையோ வரலாறுகளை தாண்டியும் இன்று நிற்கின்றது என்றால் தூய ஆவியானவர் அதற்கு வாழ்வு தருகின்றார். அத்தகைய துணையாளரை இயேசு இன்று நமக்கு தருவதாக வாக்களிக்கின்றார். நமது வாழ்வில் தூய ஆவியானவர் நம்மில் இணைந்து செயலாற்ற நாம் தான் முன்வர வேண்டும். அவரது இயக்கம் நம்மிலே இருக்க வேண்டும். அவரது துணை நம்மை வழிநடத்த வேண்டும். அப்போது நாமும் இயேசுவின் சாட்சிகளாய், இறைவனின் சாட்சிகளாய் மாற முடியும். உமது பிரிவை தூய ஆவியின் துணையால் நீக்கிய அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இழப்புகளை, பிரிவுகளை நேர்மறை மனநிலையோடு நாங்கள் அணுகவும், நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களுள் உறவாடும் தூய ஆவியை நாங்கள் கண்டுணரவும்
அத்தூய ஆவியின் வழிகாட்டுதலால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.